கிட்டத்தட்ட பல நாளாக வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஆவலோட காத்திருந்த வீக்கா ஃபேன்ஸ் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்ட நிகழ்ச்சிகள்லாம் நடந்தாச்சு. அதுதான் வந்து விஜய் காவேரியுடைய முதலிரவு. அவ்வளோ பிரச்சனை கிடையில இப்போ வந்து நடந்துருமா நடக்காதா, ராகினி ராத்திரியாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா, அந்த வெண்ணிலா கூட நிறுத்திடுவாங்களா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் முடிகிற வரைக்கும் யாரையும் கூட்டு வராதிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்ததுக்கு ஏதுவாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொமான்ஸ் போர்ஷன் தான். முதல்ல அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கும் போது நீ என்னை விட்டு போயிடுவியா, நீ இல்லாமல் நான் இல்லாமல் நீ இருந்துருவேன், ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு விஜய் சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு இவங்க கேட்க, அப்படியே பேசிகிட்டு இருந்தவர் நெஞ்சில் வந்து இவரோட நெஞ்சில் அவங்களோட கையை கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து ஒரு கண் பார்வையை பார்த்துக்கிட்டு முத்தம் கொடுக்க வந்து அவங்க வெக்கப்பட்டு எந்திரிச்சு போய் நிற்க, கிட்டக்க இவங்க போக அவங்க ஒரு தள்ளி போய் அந்த ஒரு வார்ட்ரோப் கிட்டக்க போய் அப்படி முட்டி மோதி நிற்க, அப்படியே வந்து நெத்தியில் முத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து உதட்டில் முத்தம் கொடுக்க வந்து அப்படியே வந்து கட்டி அணைச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலில் விடிஞ்சிருச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ விடிய காலில் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் முன்னா தூங்கி எந்திரிக்கிறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சே அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு வசனத்தை வேற வச்சிடறாங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமாக ஒரு குவா கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவர் சொல்ல, அவங்க வெக்கப்பட ஏன் இப்படி பண்ணுறீங்க, சும்மா விடுங்க அப்படின்னா வந்து இத்தனை நாளாக நான் சும்மா தானே விட்டேன், இனிமேல் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இறங்கி போகும்பொழுது ஃப்ளையிங் கெஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இது நடுவில் வெண்ணிலா எப்போ வருவாங்கங்கிற கேள்வி ஒரு பக்கம். இப்போ குமரனுக்கு வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு கங்கா எப்பயும் போல் மூஞ்சியை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் திட்டினதுக்கப்புறமா நான் போயே தேர்றேன், போயிட்டு விஜய் எப்படி காவேரிக்கு வீடு வாங்கி தந்தாரோ அதே மாதிரி நானும் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயம் நடந்து ஒரே சந்தோஷமாக காவேரி குதூகலமாக வந்து இங்கே பேசிகிட்டு இருந்ததுக்கெல்லாம் பிறகு இப்போ யமுனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்படியே சாப்பாடு எடுத்து போடுறாங்க, அப்படியே மனசுக்குள்ள ஒரு பருத்திவன் பிரியாமணி மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பிறந்த நாளுக்கு போய் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் கொண்டு போய் நான் எடுத்த ஃபோட்டோலாம் கொடுத்து வந்திருக்கே, அவள் உனக்கு நல்லதான் நினச்சா, உன்ன மாதிரி கேவலமாக யாரும் இருக்க முடியாது நிவின் கரெக்டாக கேட்குறாரு. இந்த யமுனாவை பார்த்தா தான் காண்டா வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது?